மாமா சொல்லுங்க மாமா, என்ன பேசணும்? உலகத்திலேயே மிக கொடூரமான ஜெயில் எது தெரியுமா? இப்போ எதுக்கு மாமா அதெல்லாம் கேக்குறீங்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல். உலகத்திலேயே மிக கொடூரமான ஜெயில் எது தெரியுமா? நிம்மதி இல்லாத வீடு. அத நான் உனக்கும் நீ எனக்கும் கொடுக்க நான் விரும்பல. என்ன மாமா, வீட்ல இருக்கிறவங்க இவ்ளோ சொல்லியும் நீங்க பிடிவாதமா இருக்கீங்களா? சித்ரா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இதுல என் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. கல்யாணம்ன்றது ரெண்டு மனசு சம்மந்தப்பட்டது. அதுல ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த லைஃப் ரெண்டு பேருக்கும் நரகம் ஆயிடும். புரிஞ்சுக்கோமா? மாமா, நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. முதல்ல அழறத நிறுத்து. உண்மையான அன்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம விலகிறது தான் சந்தோஷம்னா நம்ம முழு மனசோட விலகணும். எனக்கு வலிச்சாலுமா மாமா? முக்கியமா அப்பதான் விலகணும். முடியாது மாமா, நீங்க சொல்றது எதையும் என்னால கேட்க முடியாது. நீ எல்லாம் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? எவ்வளவு பொறுமையா உன்கிட்ட பேசிட்டு இருக்க. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. சரி மாமா, உங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னே வச்சுப்போம். எப்படி இருந்தாலும் நீங்க ஒரு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அப்ப யார பண்ணுவீங்க? சொல்லுங்க மாமா, ஏன் அமைதியா இருக்கீங்க? அது அது எப்படி எனக்கு தெரியும்? அப்போ உங்க மனசுல யாருமே இல்ல, அப்படிதானே? நல்லா நடிக்கிறீங்க மாமா. நீங்க கல்யாணம் வேணான்னு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுல யாரோ இருக்காங்க. இல்லனா நீங்க இந்த அளவுக்கு பேச மாட்டீங்க. அப்படி அப்படி யாரும் இல்ல. அப்போ நம்ம கல்யாணத்துக்கு ரெடியா இருங்க. கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அப்ப யார பண்ணுவீங்க? சொல்லுங்க மாமா, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஓ, உங்க மனசுல யாருமே இல்ல, அப்படிதானே? நல்லா நடிக்கிறீங்க மாமா. நீயா? ஷோ, தலை வலிக்குது. இந்தாங்க காஃபி. ஏய், நீயா? தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். குடிங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? புடிங்க, நான் போகணும். எடுத்துக்கோங்க. மாமா, தலைவலிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, காஃபி எடுத்துக்கோங்க. நான் உன்கிட்ட காஃபி கேட்டனா? எடுத்துட்டு போ இங்க இருந்து. வச்சிட்டு போறேன், குடிங்க. இவ கிட்ட இப்ப யார் காஃபி கேட்டா? தலை வலிக்குது. மேடம், உங்க ஆர்டர்? ஒரு காஃபி, ஒரு சாண்ட்விச். ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். வாஷ்ரூம் எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் மேடம். ஓகே, தேங்க்யூ. ஜெசிகா கேக்குதா? டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபீட்பேக் அனுப்பியிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் மெயில் பண்ணிடுங்க. ஏதாவது எரர் இருந்ததுன்னா எனக்கு ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுங்க, நான் செக் பண்ணுறேன். ஒரு நிமிஷம், நான் பேசுகிறேன். ஹலோ, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க?
எங்க போனாலும் வந்து சண்டை வளர்த்த வரீங்களா? பிரச்சனை பண்றதுக்குன்னே இருக்கீங்களா? இந்த பொண்ணு எதுக்கு நம்ம கிட்ட வந்து சண்டை போடுறா? நான் என்ன பண்ணேன் இவளை? உங்களை பார்த்து பயப்படுற ஆளுன்னு நினைச்சிங்களா? என்னைய நேருக்கு நேர் தைரியமா ஃபேஸ் பண்ணுவேன். எப்போ பாரு என்கிட்ட பிரச்சனை பண்றதுக்கே இருக்காரு. பயந்து பயந்து போறதுனால தான் இப்படி பண்றாங்க. இன்னைக்கு நான் மிரட்டல இனி என் பக்கமே வரக்கூடாது. என்ன இப்படி சாப்பிட்றா? பாவம், ரொம்ப பசிக்குது போல. வேற ஏதாவது சாப்பிட்றீங்களா? இது போதுமா? ஜூஸ் சொல்லவா? ஏய், என்ன நான் ஒன்று கேட்டனா? எனக்கு ஏதாவது வாங்கி கொடு நான் ஒன்று கேட்டனா? இல்லைங்க, பசியில் இருப்பீங்களே அதனால கேட்டேன். நான் சொன்னனா பசிக்குதுன்னு? உங்க வேலையை பாருங்க. சார் பில். ஆ, கொடுங்க. என்ன இவன் பே பண்ண பார்க்குறான்? ஓ, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறானா? விடக்கூடாது. அவன் என்ன எனக்கு பில் பே பண்ணுறது? ஹலோ, பில் கொடுங்க. நீங்க போங்க, நான் பே பண்ணிக்கிறேன். சார், இந்த பில்லோட சேர்த்து ஒரு ஆரஞ்சு ஜூஸும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார், பில்லை கொடுங்க, ஆட் பண்ணி எடுத்துட்டு வரேன். ஜூஸ் சொல்லவா? அப்புறம் உங்களை பார்க்க வச்சுக்கிட்டு குடிச்சா எனக்கு வயிறு வலிக்கும். இவன் எதுக்கு நம்ம பில்லோட அவன்தையும் சேர்க்குறான்? ஒருவேளை நம்ம தலையில் கட்டிடுவானோ? அப்புறம் ஸ்கூல்லாம் எப்படி போகுது? ஏய், உன்கிட்ட கதை பேசவா நான் வந்தேன்? என் பில்லை கொடு, நான் போகிறேன். எந்த பில்? ஹலோ வெயிட்டர். சொல்லுங்க மேடம். ஆர்டர் நான் பண்ணேன், எதுக்கு பில்லு அவங்க கிட்ட கொடுக்குறீங்க? இதான் உங்கள் ரூல்ஸா? என் பில்லு எடுத்துட்டு வாங்க. மேடம், அது வந்து இது இவரோட பில்லு மேடம். உங்க டேபிள் அங்க இருக்கு. ஆ, ஏன் மேடம் காது கேட்கலையா? உங்க டேபிள் அங்க இருக்கான். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். மேடம், உங்களோட பில்லை உங்க டேபிளில் வைக்கிறேன் மேடம். சாரி. ஒரு நிமிஷம். ஆ, நீ ஏன் சாரி கேட்குற? நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கர தலைவலி, காஃபி குடிக்கலான்னு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் தலைவலி போய் குழு குழுன்னு ஜூஸ் குடிக்க போகிறேன். நான் போகிறேன். ஏய் நில்லு. மாட்டேன். இப்போ நீ நிக்கல, மறுபடியும் உன் கையை பிடிச்சி இழுப்பேன். அப்புறம் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதா இருக்கும். பஞ்சாயத்துக்கு வர ரெடியா? நான் சாப்பிட்டதுக்கு பில் கொடுத்துடுறேன். ஏய் ஆடு, பில்லு பே பண்றதுக்கா உன்னை நிக்க சொன்னேன்? நீ பில்லுலாம் ஒன்றும் பே பண்ண வேண்டாம், நான் பே பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் உட்காரு, உன்கிட்ட பேசணும். முடியாது, நான் போகிறேன். உன் பேரையாவது சொல்லிட்டு போ. முடியாது. மோனிகா, லவ் யூ மோனிகா, பேபிமா மோனிகா. என்னடி பண்ணிட்டு இருக்க? ட்ரெண்டிங் ரீல்ஸுங்க. என்ன கருமமோ. சாப்பாடு எடுத்துட்டு வா. ஏய், ஏன்டி அழுவுற? அது ஏன் கேக்குறீங்க? டயட் இருந்து வெயிட்டை குறைக்கலான்னு பார்த்தா 2 கிலோ ஏறிட்டேன். சாப்பிட்டா தானே ஏறுவோம், அதனால தான் நான் இன்னைக்கு சமைக்கவே இல்லை. சுத்தம். அதனால இனிமே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான்
அந்த மாதிரி ஐஸ்கிரீமு சாக்லேட்டு இந்த மாதிரி தேவையில்லாத ஏதாவது சாப்பிட்டேன்னா என்னைய நீங்க தான் தடுக்கணும் சாப்பிடக்கூடாதுன்னு. என்னைக்குடி நான் சொல்றத நீ கேட்டிருக்க? எனக்கு அங்கங்க ப்ளீஸுங்க, என்னை சாப்பிடாம தடுக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. மீறி சாப்பிட்டீனா எம்மா இப்படி அடிங்க. பாரு அகிலா, ஈஸ்வரி ஒத்துக்கினதே பெரிய விஷயம். சட்டுப்புட்டு நம்ம மனசு மாறுறதுக்குள்ள பாண்டிக்கிட்ட சொல்லி ஒரு நாள் குறிக்க சொல்லு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுப்போம். ஈஸ்வரி நீ ஒத்துக்கினா போதுமாத்த, ஆதி தம்பி ஒத்துக்கணும்ல. அவர் வேற விருப்பம் இல்லாத மாதிரியே பேசிட்டு போறாரு. என் பொண்ணோட வாழ்க்கை. ஆதி என் பேரன், அவனை பத்தி எனக்கு தெரியும். அவன் நல்லவன். அது போதாதா, அவன் போக போக ஒத்துக்குவான். நீ போய் முதல்ல பாண்டிக்கிட்ட சொல்லு. எனக்கு என்னமோ இது சரியா படலாத்த. என்ன நீ சரியா படலை, சேத்துக்குள்ள காலை உடலைன்னு குழன்னு பேசிட்டு இருக்க? சொல்றது செய். அப்போ சரித்த, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். ஜோசியரை பார்த்து நாள் குறிக்க சொல்லி நிச்சயத்தை வச்சுடுவோம். ஒரு வார்த்தை ஈஸ்வரி அன்னிக்கிட்டையும் சொல்லுங்க, அவங்களும் வரட்டும் தேதி குறிக்க. வாமா ஈஸ்வரி, உன்கிட்ட தான் பேசணும்னு இருந்தேன். என்ன விஷயமா? எல்லாம் நம்ம சித்ரா ஆதி கல்யாணம் பத்தின விஷயம் தான் அண்ணி. அத்தை அவர்கிட்ட சொல்லி தேதி குறிக்க சொல்றாரு. அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு சொன்னேன். நானே அதை பத்தி பேசணும்னு இருந்தேன், நீங்களே பேசிட்டீங்க. அப்போ அண்ணன்ட்ட சொல்லி தேதி குறிச்சிட வேண்டியதுதான். அவரு ஏதோ வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. அவர்கிட்ட நான் பேசுறேன். பேசிட்டு நம்ம நிச்சயத்தை அவர் இல்லாம கூட வச்சுக்கலாம். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கல்யாணத்தை வச்சுக்குவோம். அதுவும் சரிதான். என்ன அகிலா, நீ என்ன சொல்ற? எனக்கு சந்தோஷம் அத்தை. சரிம்மா, அப்போ பாண்டி வரட்டும். அவனை போய் ஜோசியரை பார்த்து தேதி குறிக்க சொல்லிடுவோம். அப்படியே கையோட பட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். சரிம்மா. அப்புறம் அண்ணி, நிச்சயத்தை வீட்லயே வச்சுக்கலாமா இல்ல மண்டபம் ஏதாவது பிடிக்கணுமா? சிம்பிளா வீட்லயே பார்த்துக்கலாம். கல்யாணம் என்ன மண்டபத்துல கிராண்டா பண்ணலாம். நிச்சயம் தானே, நம்ம வீடே பெருசா தான் இருக்கு, இதுலயே வச்சுக்கலாம். அப்போ சரி அண்ணி, அவர்கிட்ட பேசுறேன் நான். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், நகைலாம் எவ்வளவு போடுவாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு சொல்லு. பாண்டிக்கு ஒரே பொண்ணு, அவளுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ணுவா? அதெல்லாம் நீ நினைக்கிறதோட நிறைய போடும். இருந்தாலும் ஒரு வார்த்தை. என்னடி காசு காசுன்னு அதெல்லாம் செய்வான்.